சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். குவாரண்டைன் டைமில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் 250 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 300 கிராம் மட்டன், அப்புறம் அது நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் டொமேட்டோ, ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ, 2 டொமேட்டோ, அது வந்து பிரியாணி கொஞ்சம் மசாலா. கொத்தமல்லி, இது பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் நம்ம கம்மியாக தானே பண்ண போகிறோம், அதனால் இது போதும். 250 கிராமுக்கு இது போதும். இது வந்து ஆலிவ் ஆயில். நான் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு தேவையான அளவு. புதினாவை காட்ட மறந்துட்டேன். புதினா கொஞ்சம் குவாரண்டைன் டைம்னால இப்படி தான் கிடைக்குது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். லைட்டாக கொதிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் முட்டை அவிக்கி போட்டுருக்கேன். அவிச்ச முட்டை தானே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மட்டன் ஸ்டாக் எடுத்து ஊற்றிக்கலாம். இது கூடவே அப்புறம் இன்னொரு கப்பு அரிசியிலேருந்து வடித்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாம். மூடியை திருப்பி போட்டு வைங்க, தண்ணி கொதிக்கிற வரைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டு கொத்தமல்லி புதினா நல்லா கிளறி விட்டு இப்படி திருப்பி மூடிடுங்க. லைம் ஜூஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறேன். லைம் ஜூஸ், நான் இந்த லைம் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்தோடனே விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். 2 விசிலுக்கு மேலே தேவையில்லை. அப்படியே அதுவே ஸ்ட்ரீம் போகிற வரைக்கும் வச்சுட்டு எல்லோரும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள்.